ஹாய், ஹலோ, வெல்கம் மக்களே. இன்னைக்கு மார்ச் 27. டைம் சரியா எக்ஸாக்டா 9:25 AM. ம் ஓகே. இன்னைக்கு இந்த நாள் நாம் எப்படி செலவழிக்க போறோம்? நான் எப்படி செலவழிக்க போறேன்? நீங்க எப்படி செலவழிக்க போறீங்க? சரி, இந்த சக்சஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன சொல்றது? ஒவ்வொரு நாளையும் நீங்க எப்படி செலவு பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல அடங்கியிருக்கு. சரியா? சில பேர் ரொம்ப ஒரு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், குயிக் சக்சஸ். ஓகே, இதுக்காக ஆசைப்படுறோம். சி, அதாவது ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த உலகத்துல கஷ்டமான விஷயம்தான். அதாவது நியாயமான வழியில பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா, ஓகே, அது குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருடங்கள் தேவைப்படும். 2 to 3 வருடங்கள். ஓகே, ஒவ்வொரு நாளையும் உங்களை சும்மா கடக்க விடாது. உங்களாலையும் சாதிக்க முடியும். நம்ம பண்ற தப்பே என்னன்னா, பெருசா கனவு கண்டுட்டு, ஓகேவா, அதை நோக்கிய பயணத்தில், ஓகேவா, அந்த அந்த கனவுக்கான செயல்களை அன்றாடம் செய்யாமல் இருப்பதுதான். புரியுதா? சரி, அதுக்காக நீங்க ஏதாவது ஒரு டைம் நீங்க ஒதுக்கியே ஆகணும் மக்களே. என்டர்டெயின்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டு எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சைடுக்கு உங்களை ஒதுக்கிக்கணும். டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் போதும். நாம அதையே பண்ணாம இருக்கிறோம். நான் சொல்ற கான்செப்ட் எல்லாத்துலயும் ஸ்மார்ட்டா இருங்க அப்படிங்கிறது தான். அதாவது நீங்களே உங்களுடைய மனசாட்சியை கேட்டு பாருங்க. ஓகே, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். ஓகே, அதாவது இந்த பிளேலிஸ்ட்ல, ஓகேவா, நீங்க எப்படி ஒரு ஷார்ட்ஸு, ஒரு ரீல்ஸு, இல்லை ஒரு சினிமா படம், ஒரு கிரிக்கெட்டு, அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமா ஒத்துழைக்கும். ஏன்னா அதெல்லாம் ஈஸியா புரியும். இந்த லேர்னிங்கு, எஜுகேஷனு, ஸ்டடீஸு, இதெல்லாம் கஷ்டமான விஷயம். ஆனா கஷ்டமான விஷயத்துலதான் உங்க எதிர்காலம் இருக்கு. உங்களால நியாயமான வழியில அழகா பணம் சம்பாதிக்க முடியும். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு, சரியா, அதுக்கான டைம் போதும். ஒரு நாளைக்கு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம், முதல்ல 1/4 மணி நேரத்துல இருந்து ஆரம்பிங்க. ஒரு வாரம் டெய்லியும், ஏதோ ஒரே சப்ஜெக்டோ இல்ல நீங்க கலந்து படிக்கிறீங்களோ ஏதோ ஒண்ணு, அந்த டைம்ல என்ன படிக்கிறீங்கன்றத டாக்குமெண்ட் பண்ணி வைங்க. ஒரு சின்ன விஷயம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல ப்ரெசன்ட் டென்ஸ்னா என்ன, புதுசா ஒரு வேர்டு கத்துக்கிட்டீங்களா, ஒரு ஒக்காபுலரி ஒரு வேர்டு கத்துக்கிட்டீங்களா, எது நீங்க கத்துக்கிட்டதுனாலும், உங்க துறை சம்பந்தமா நீங்க எது கத்துக்கிட்டீங்கனாலும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு 6 நாள் அந்த டாக்குமெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டு என்னென்னலாம் நீங்க ஹிண்ட்ஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சீங்களோ அதை 7வது நாள் சும்மா ரிவைஸ் பண்ணி பாருங்க. என்ன படிச்சீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது. சரியா? இது இதை நீங்க பண்ணிக்கிட்டே வாங்க. நான் அதைத்தான் சொல்றது. ஓகே, நான் சொல்ல வர்ற கான்செப்ட் ஓகேவா, நீங்க ஆன்லைன, ஓகே, நீங்க யூடியூப் ரீல்ஸோ, அப்புறம் ஷார்ட்ஸோ, இல்ல ஃபேஸ்புக் ரீல்ஸோ ஷார்ட்ஸோ எல்லாத்தையுமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக
ஒரு ஒரு உங்களுடைய துறை சம்பந்தமான ஏதாவது ஒண்ணு படிக்கிறீங்கன்னா, அதுல வந்து டெய்லியும் அதுக்கான ஹிண்ட்ஸ் எழுதிட்டு, ஓகேவா? 7த் டே அத பத்தி சின்ன ஒரு ரீகலெக்ஷன். இப்படியே படிச்சுட்டே வந்தீங்கன்னா, 1 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சரியா? ஓகே. பிளான் யுவர் டே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன திங்கிங் வந்து உங் உங்களுக்குள்ள தேவை. இந்த திங்கிங்க வளர்த்துக்கிட்டு, அதுக்கேத்த மாரி உங்களுடைய செயல்கள அமைச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய ஆங்ஸைட்டி, டிப்ரஷன் எல்லாமே குறையும். இது நான் அனுபவபூர்வமா கண்ட உண்மை. இல்லைன்னா நம்ம மைண்ட் வேற ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஃபெயிலியர பத்தி, பாஸ்ட்ட பத்தி, ஃபியூச்சர பத்தி, நாம இந்த நிகழ்காலத்த விட்டுடுறோம். எதுலயாவது ஒண்ணு எதுலயாவது அதாவது எதுலயாவது ஒண்ணுல உங்கள முழுமையா உருப்படியான ஒரு விஷயத்துல எதிர்காலத்துக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான் அங்க நான் சொல்ல வர்றது. சரியா? ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன? ஓகே. ஸோ இன்னைக்கு நான் எப்படி ஒர்க் பண்ண போறேன் அப்படிங்கிறது மேட்டர் இல்லையா? ஓகே, காலையில் கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கு. மொபைல் ஃபோனு இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒர்க் ஆகல. அதை போய் ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ என்ன ஆகுதுன்னா, ஓகே பார்த்தீங்கன்னா அதாவது அதாவது உங்களுடைய பர்சனல் ஒர்க்கு, உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஒரு ஸோ இன்னைக்கு நான் என்ன திங்க் பண்ணுறேன்னா, இன்னைக்கு வந்து எந்த டைம் என்னால் ஒதுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து ஓடும். ஆஃபீஸ்க்கு 11 மணிக்கு போனால் போதும் எனக்கு. சரியா? ஸோ இந்த வீடியோஸ் முடிச்சுட்டு ஓகே அந்த வே போயிட்டு அப்புறம் ஆஃபீஸில் என்ன சொல்கிறது, ஓகே 11 டு நைட்டு ஒரு 8-9 மணிக்கு போகும். அப்புறம் 9 மணிக்கு மேலே வந்து ஓகே ஐ நீட் டு ப்ரிப்பேர் த வீடியோஸ். அதாவது டெய்லி ஒரு 3 ஹவர்ஸ் ஓகே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி. சரியா? ஸோ கால்குலேட் யுவர் டே. அவ்வளோதான் சொல்ல வர்றேன். சரியா? வேற ஒன்றும் இல்லை. ஓகே. அதாவது சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நீங்க எப்படி ஒரு நாளை செலவழிக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் சக்ஸஸ் இருக்கு, வெற்றி இருக்கு. சரியா? ஓகே. அதனால கால்குலேட் பண்ணுங்க இன்னைக்கு. அதாவது கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு எந்த நேரம் ஒதுக்க முடியும் அப்படிங்கிறது, படிக்கிறதுக்கோ ஏதாவது ஒரு துறை சம்பந்தமா தெரிஞ்சுக்கிறதுக்கோ எந்த நேரம் ஒதுக்க முடியும் அப்படிங்கிற கால்குலேஷன் நீங்க இந்த வீடியோ கவனிச்சதுக்கு அப்புறம் போட்டு வைக்கணும். ஓகே. அந்த டைம்ல நீங்க உங்க எப்படி இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த டைமை உங்களுடைய படிப்புக்காகவோ இல்லை உங்களுடைய லேர்னிங் ப்ராசஸ்க்காகவோ சம்திங் யூ ஷுட் லேர்ன் எவ்ரிடே. அது உங்களுடைய துறை சம்பந்தமா இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. சரியா? எனிதிங் லேர்னிங் வந்து அதாவது எதுல வேணாலும் இருக்கலாம். மியூசிக்கா இருக்கலாம். ஓகே, ஏதாவது ஒண்ணு. ஓகே, அந்த லேர்னிங் ப்ராசஸ்க்கு உங்க மைண்டை பழக்கப்படுத்துங்க. சரியா? ஓகே. அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், ஓகே எனக்கு ஒரு ஆசை. என்ன சொல்றது, இந்த சி ஷார்ப்ல வந்து ஓகே ஒரு பெரிய ஒரு ஜென்ரிக்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஜென்ரிக்ஸ்ன்ற கான்செப்டை எப்படி உருவாக்குனாங்க, அதோட பார்த்து நான் என்னுடைய அனுபவத்திலேருந்து அதை நான் சொல்ல போகிறேன். ஓகே பார்ப்போம். ஓகே டைம்லாம் இன்னைக்கு அலோவ் பண்ணுதா இல்லையா. ஸோ எனக்கு கிடைக்கிற அந்த 3 ஹவர்ஸ் டைமில் நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு திங்க் பண்ணுறேன். வேரியஸ் டெக்னாலஜிஸ் வேறு டச் பண்ணணும். எல்லாமே என்ன ஓட்டங்கள் ஓடுது. ஆனால் எனக்கு படுக்கும்போது என்னென்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே இன்னைக்கு உருப்படியாக ஏதோ ஒன்று செஞ்சுருக்குறோம். அட்லீஸ்ட் ஒரு லேர்னிங் சம்மந்தமாக ஒரு வேளை என் டைம் இன்னைக்கு பிஸியாக இருந்தாலும் ஓகே ஏதோ ஒரு வீடியோ
ஸோ அந்த வீடியோ மூலமா நான் கொஞ்சம் ஏதாவது ஒன்று ஓகே அதாவது தெரிஞ்சுப்பேன். நான் இப்போ பார்க்கும்போது வந்து சரி ஓகே பேசிக்கிட்டே இருப்பேன். ஓகே ப்ளீஸ் பிளான் யுவர் டே. சரியா? பாய், டேக் கேர்.